எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச, அதாவது சின்ன பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறோம். அதுவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எண்ணெய் எல்லாம் வச்சு பொரிக்காம சாப்பிட்றதுக்கும் நல்ல மெத்துன்னு இருக்கும். ரொம்ப நல்ல அட்டகாசமான சுவையிலையும் இருக்கும். வாங்க இந்த வீடியோல போயிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்டா ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் வேகும் போதே நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் இதிலேயே போட்டுடலாம். பாருங்க, பாஸ்மதி ரைஸை நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கழுகும் போது என்ன பண்ணக்கூடாது, நல்லா பிசைஞ்சு விட்டு கழுகக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸு, எக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் இதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம். இப்போ செய்யும் போது பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே நல்ல பைண்ட் ஆகிடும். அதுக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு இதாவது இந்த அரிசி வேகிற வரைக்கும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்க, இந்த சாப்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. மிளகுத்தூளும் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டால் போதும். இது அரிசியை போட்டு உங்களுக்கு வந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த சாதம் ரெடி ஆயிடும். நல்லா கொதிக்கும் போது இந்த அரிசியை போட்டால் போதும். எப்பயுமே இந்த அரிசி வேக வைக்கும் போது என்ன பண்ணணும், தண்ணி கொஞ்சம் தாராளமாக வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விடுங்க. ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, ஏன்னா அரிசி போய் கீழே உட்காந்துக்கும். அதுக்காக லேசாக மட்டும் கிண்டி விட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு வடி ஒன்று எடுத்துக்கலாம். அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாருங்க, சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்க, நல்ல பூ மாதிரி. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் குழஞ்சிரும். சாதம் பாருங்க, நல்ல நீளமாக நல்லா வந்துருச்சு. அதாவது 3/4 பதம் அளவுக்கு தான் வேகணும். உங்களுக்கு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து வடிச்சிடலாம். இதில் ஊற்றிட்டு அப்படியே வடிச்சிடலாம். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம், வேற ஒரு பாத்திரத்தில் அப்படியே வச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுடலாம். ஈஸியாக அப்படியே நம்ம பிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு.
இந்த எண்ணெயிலேயே நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம என்ன பண்ணலாம், முட்டை 3 முட்டையும் மிளகுத்தூள் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சிருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஸ்டவ்வை. அதாவது நமக்கு முட்டை போட்டிருக்கோங்கிறது தெரியணும், ரொம்ப பொடியாக்கிடாதீங்க, இந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு, அதாவது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டுடலாம். இதுலேயே ஒரே ஒரு குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், நான் கேரட் பீன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். நீளமாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு கேரட் பீன்ஸ் போட்டேன். அப்புறம் கோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கோஸ் வாங்கி ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னா சோயா சாஸ் டீஸ்பூனில் சின்ன குட்டி ஸ்பூன் இருக்கோலே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கெச்சப் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதனால் இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இந்த சிக்கனை மட்டும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கோம் இல்லைங்களா சாதம், நல்ல பூ மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து இதில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம முட்டையெல்லாம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோலே இதையும் இதில் போட்டுடலாம். சாதம் வந்து அப்படியே ரொம்ப கிளறக்கூடாது, இந்த மாதிரி லேசாக அந்த மாதிரி தூவி விட்ட மாதிரி கிளறணும். அப்படின்னா நமக்கு வந்து உடையாமல் ஃப்ரைட் ரைஸ் நல்லா நீளமாக கிடைக்கும். 1 நிமிஷம் மட்டும் இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, நல்லா பொடி பொடியாக நறுக்கினா மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுடலாம். பாருங்க, சூப்பராக நல்லா ஜம்முன்னு ஃப்ரைட் ரைஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதாவது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு எக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா சிக்கன் போட்டு நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம எண்ணெயிலலாம் சிக்கனை பொரிக்காமல் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல்.